மாலை வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் இன்னைக்கு ஓபிஆருக்கு நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஸ்டாச்சு இது பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது நம்மளுடைய மிகப்பெரிய கோரிக்கை இன்று ஏற்கப்பட்டிருக்கிறது. அதற்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக முதலில் நம்ம கைத்தட்டி நம்மளுடைய இதை தெரிவிச்சு, இது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லேட். 1947 49 வரைக்கும் முதலமைச்சராக இருந்தவருக்கு இப்போதான் நம்ம சில இது பண்ணுறோம்னா இது நம்ம அவரை எங்கேயோ தவற விட்டுட்டோம் அப்படின்னு தான் தோணுது. அவர் இதெல்லாம் படித்து பார்க்கும்போது நமக்கு நம்ம ஒரு நல்ல முதலமைச்சரை முன்னெடுக்க தவறிட்டோமோ, காமராஜரோட அது ஒரு படி மேலேயே இருந்தவரை நம்ம அதை கண்டுக்காம விட்டுட்டோமோ அப்படின்னு தான் தோணுது. இது இன்னைக்கு அவர் ஒரு கம்யூனிட்டி லீடரா ப்ரொஜெக்ட் பண்ற அளவுக்கு கிடையாது. அவர் எல்லாத்தையும் கடந்தவர். அதனால நமக்கு இது எல்லா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இருக்கு, தமிழக மக்களுக்கு இருக்குது. அட்லீஸ்ட் இப்பயாவது செய்யறாங்களே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். இருந்தாலும் தமிழக அரசுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்டேஜ்ல உள்ள எல்லா அரங்காவலர்களையும் எனக்கு தெரியும், இங்க இருக்கவங்களையும் தெரியும். ஏற்கனவே அவர் டைரக்டர் ட்ரஸ்டி நான் பேசி நான் அவரு டயத்தை சொல்லிட்டாரு. இப்ப இதுக்கப்புறம் நானும் எல்லாருடையும் சொல்ல முடியாது. அதனால எல்லாருக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நேராக என்னை சீஃப் கெஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அந்த விஷயத்துக்கு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மேடம் எனக்கு ஒரு 3 இயர்ஸா தெரியும். அவங்கள நான் ஒரு அதிகாரியா நல்லா எல்லாரையும் பழகக்கூடியவங்க. அவங்க அந்த IAS ஆஃபீஸர் அந்த மாதிரி நான் பழகினதில்லை. ஒரு தோழியாவோ சகோதரியாவோ தான் நினைச்சு பழகிருக்கிறேன். அவங்க கூட எவ்வளோ நான் பேசியிருக்கிறேன். ஆனால் அவங்க அதாவது எப்படி சொல்றதுன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேலே IAS ஆஃபீஸர் பழகிருப்பேன். ஆனால் இவங்க வேற லெவல். அது எப்படி சொல்றதுன்னா, டக்குன்னு நம்ம கூட மெர்ஜ் ஆகிடுவாங்க. அந்த வேவலத்துக்கு நல்லா மெர்ஜ் ஆகும். ஒரு IAS ஆஃபீஸர் அளவுக்கு அந்த ஒரு இது காட்ட மாட்டாங்க. அந்த விஷயத்துல எனக்கு அவங்களை பிடிக்கும். இவங்க மாதிரி தன்னுடைய அந்த இதோட பழக மாட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் ஈஸியா மெர்ஜ் ஆவாங்க. அவங்க கிட்ட வேலை செய்யறவங்கள எல்லாரையும் அவங்க கொஞ்சம் கீனா நோட் பண்ணி இது பண்ணுவாங்க. அவங்களுடைய பர்சனல் ஸ்டாஃபா இருந்தாலும் சரி, இப்ப நம்மளே ஒரு ஃபைல் எடுத்து போனாலும் சரி, நமக்கு அந்த ஃபைலை தாண்டி என்ன இருக்கு, அதை தாண்டி நமக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்தா சால்வ் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. எல்லாருடைய பிரச்சனையும் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்க இன்னும் சொல்ல போனா அவங்க காலேஜ் படிக்கும் போதே ரொம்ப தைரியசாலி. அவங்க எல்லாத்தையும் தட்டி கேட்கக்கூடியவங்க. அவங்க அக்ரிகல்ச்சர் படிக்கும் போதெல்லாம் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நான் கேட்டது, அவங்க சொல்லல எனக்கு. அவங்க எல்லாத்தையும் தட்டி கேட்கக்கூடியவங்க. எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆனா இவங்க தான் கேட்பாங்க. காலேஜ் படிக்கும் போது டாப்பரா இருந்தவங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. ஈவன் IAS ஆஃபீஸர் அசோசியேஷனா கூட எதா இருந்தாலும் தட்டி கேட்கறது அவங்களதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுல அவங்க தான் மனசுல பட்டதை வெளிப்படையா பேசக்கூடியவங்க. ஒரு எளிமையான அதிகாரி, இந்த ஒரு நேர்மையான அதிகாரி, ஒரு வேளாண்மை இதுல முதுநிலை படிச்சவங்க. நம்ம விவசாயியோட முதலமைச்சர் சொல்ற நம்ம ஓமந்துராரோட புக்குகளை வெளியிடுறதுக்கு இவங்க மிக சிறந்த அதிகாரியா இருப்பாங்கன்றது எனக்கு மாற்று கருத்து இல்லை. அவங்க 3 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருந்திருக்காங்க. சிவகங்கை, தர்மபுரி, கரூர். 6 தடவை பெஸ்ட் கலெக்டர் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. முதல்ல இவங்க 1997ல IPS ஆபீசரா செலக்ட் ஆனாங்க. ஒரிஷா கடல்ல தமிழ்நாடு டாப்பர் அது. அப்போ இவங்க வீட்டுல உள்ள சூழ்நிலை காரணமா இவங்க போகல, IPS ஆபீசரா போய் ஜாயின் பண்ணல. அதுக்கப்புறம் 98ல திருப்பி IRS செலக்ட் ஆனாங்க. அதுவும் ஜாயின் பண்ணல. 2001ல தான் குரூப் 1 ஜாயின் பண்ணாங்க. 2009ல IAS ஆபீசர். அதுக்கப்புறம் 3 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்காங்க. அதுல 6 டைம் பெஸ்ட் கலெக்டர் அவார்டு வாங்கியிருக்காங்க. சைல்டு
லேபர் கிரிவன்ஸுக்காக சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல பெஸ்ட் கலெக்டர் ஒன்று, டிசபிலிட்டி எம்ப்ளாய்மெண்ட் தமிழ் மாற்றுத்திறனாளிகள் அது சிவகங்கையில் ஒரு தடவை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவார்டு. அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் வந்து மேக்சிமம் கொடுத்ததுல நேஷனல் லெவல்ல செகண்ட் அவார்டு வாங்கிட்டாங்க நேஷனல் லெவல்ல. அப்புறம் மார்டாலிட்டி ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மார்டாலிட்டி ரேட் வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணதுல பெஸ்ட் கலெக்டர் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஆல் இந்தியா லெவல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் அவார்டு வந்து காது கேளாதவருக்கு வேலைவாய்ப்பு அதிகமாக ஏற்படுத்தி தர அவார்டு அதுவும் வாங்கியிருக்காங்க. பெண் சிசு கொள்கை தடுத்தல் அது வந்து அதுலேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி பெஸ்ட் கலெக்டர் அவார்டு நிறைய தடவை வாங்கியிருக்காங்க. அவங்க எந்த வேலை எடுத்தாலும் எங்ககிட்டே வரும்போதே இவங்க எங்களை கூப்பிடுறாங்கனாலே நாங்கள் ஒரு பயத்தோட தான் போவோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிளானே போட்டுருவாங்க, இதுதான் 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 சொல்லி. நான் உடனே கடைசியா இப்படி எல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நான் தான் ஒரு கட்டையை போடுவேன். மேக்சிமம் எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸர், எல்லாத்தையுமே முன்கூட்டியே யோசிப்பாங்க, எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுவாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையான அதிகாரி. அதை நாங்கள் அதிகாரியாக பழகிறது இல்லை, அதனால எனக்கு அதிகாரின்னு சொல்ல வரமாட்டேங்குது. அதனால நான் சீஸ் குட் ஃப்ரெண்ட் குட் இது அது மாதிரி தான் பழகிருக்கிறோம். அவங்க வந்து ஒரு மிகச்சிறந்த ஆளுமை என்பது சந்தேகம் இல்லை. அவங்க இந்த கவர்மெண்ட்ல போகக்கூடிய தூரம் ரொம்ப அதிகம் இருக்கு. நான் எதிர்பார்க்குறேன், நான் அவங்க கூட சேர்ந்து போவேன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.